இருந்து நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலிருந்து, இந்த ஸ்ரீலங்காவிலிருந்து, இந்த இலங்கையிலிருந்து அருமையானவர்களே அமல்கள் போகுமாக இருந்தால்தான் வானத்தில் இருந்து வரக்கூடிய விடயங்கள் நல்லதாக வரும். கண்ணியமானவர்களே, நாங்கள் நாளைய தினம் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம், நல்ல ஆட்சி வேணும் என்று எதிர்பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடைய அமலே ஃபெயிலாக இருக்குது, எங்களுடைய அமல்களே கேள்விக்குறியாக இருக்குது. அல்லாஹ்விடத்திலிருந்து தீர்மானம் வருவது யாரை பொறுத்து தெரியுமா? எங்களை பொறுத்துதான். நல்லா வர வேண்டுமா, நாடு முன்னேற வேண்டுமா, யாருடைய கையிலும் இல்லை. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அமல்களின் மூலமாகத்தான் கண்ணியமானவர்களே நல்ல முடிவுகள் வர ஆரம்பிக்கும், நல்ல முடிவுகள் வர ஆரம்பிக்கும். அதனால் கண்ணியமானவர்களே, நல்ல முடிவுகள் வர வேண்டுமா, எங்களுடைய அமல்களை சீராக்குங்கள். பேச்சுக்கள் பேசி வேலை கிடையாது, பேச்சுக்கள் பேசி எதையும் சாதிப்பது கிடையாது. அப்படி செய்வார், இப்படி செய்யலாம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய அமல்களிலே ஓட்டைகள் இருக்குது. எப்படி நாங்கள் நல்ல விடயங்களை எதிர்பார்ப்பது, நல்லவர்களை எதிர்பார்ப்பது? அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் உலகத்திலே நல்ல விடயங்கள் நடக்கணுமா, நாங்கள் நல்ல விடயங்களை செய்வோம், நல்ல அமல்களை செய்வோம். கண்ணியமானவர்களே, நாட்டிலே நல்ல நிலைமைகள் ஏற்படணுங்கிறதுக்காக அதிகமாக துவா செய்வோம். சுஜூதிலே நாங்கள் துவா கேட்போம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யர்ஹமுனா வலா யகாஃபுக ஃபீனா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக யாரையும் சாட்டிராதே. உனக்கு எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் யாரையும் நீ சாட்டிராதே. இரக்கம் காட்டாமல் இருப்பவர்கள் யாரையும் எங்களுக்கு சாட்டிராதே என்று நாங்கள் துவா கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் எங்களுடைய வாழ்க்கையை சீராக்குவோம், எங்களுடைய வாழ்க்கையை நேராக்குவோம். பல குத்துபாக்களை கேட்டிருக்கிறோம். ஒரு காதால் கேட்டுவிட்டு மறு காதால் விட்டுவிட்டு செல்லாமல் இந்த இடத்திலிருந்து நாங்கள் உறுதியான உறுதிப்பாட்டை எடுப்போம். அருமையானவர்களே, நாங்கள் தொழுவோம், வணங்குவோம், அல்லாஹ்வுடைய நல்ல பொருத்தத்தை அடைவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல மௌத்தையும் நல்ல வாழ்க்கையும் நசீபாக்கி தருவானாக. யா அல்லாஹ்.